நல்லா கேக்குது. ஓகே சார், இந்த அரசாங்கம் இப்ப கொண்டு வந்திருக்கக்கூடிய விக்சித் பாரத் ரோஜ்கார் அண்ட் ஆஜீவனா ஆஜீவனா இல்ல ஆஜீவனா மிஷன் கிராமீன், ஓகேங்களா சார்? ஆமா சார், இதன் மூலமாக இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம், அதாவது வேலை கேட்கக்கூடிய உரிமை அப்படிங்கிறதை இந்த அரசாங்கம் ஹானரபிள் அக்ரி மினிஸ்டர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் மினிஸ்டர் சிவராஜ் சிங் சௌஹான் சப்மிட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த பில்லின் மூலமாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறதா பறிக்கப்பட்டிருக்கிறதா? நாளைக்கு அரவிந்தாட்சனுக்கு வேலை இல்லை அப்படின்னா நான் என் ஊருக்கு போறேன்னா என் ஊர்ல இருக்கக்கூடிய எங்கேயாவது ஒரு இடத்துல போய் கிராமத்துல எனக்கு வேலை கொடுங்கன்னு நான் கேட்கலாம். அந்த கேட்கக்கூடிய உரிமையை இப்போது அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த மசோதா உறுதிப்படுத்தி இருக்கிறதா அல்லது பறித்திருக்கிறதா? பறித்திருக்கிறதுன்றதுல சந்தேகமே கிடையாது. திரு வடிவேல் அவர்கள் பல பொய்களை சொல்றாரு. ஊழல் ஊழல்னு எந்த ஆதாரமும் இல்லாமல் சொல்லிட்டு இருக்கிறாரு. அதாவது 2005 இந்த சட்டம் கொண்டு வந்த போது அது யூபிஏ அரசாங்கம், இடதுசாரிகளோட ஆதரவோடு நடந்த அரசு. அப்போது 3 நல்ல சட்டங்களை கொண்டு வந்தாங்க. அதுலதான் ஒன்னு ரைட் டு எஜுகேஷன், ஒன்னு ரைட் டு இன்ஃபர்மேஷன், இன்னொன்னு வந்து இந்த மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட். அதுல அந்த வேலைக்கான கேரண்டி என்பது இருந்தது, வேலைக்கான உத்தரவாதம். அத வந்து கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடிய ரைட் டு லைஃபோட ஒப்பிட்டு அன்னைக்கு பேசினாங்க பாராளுமன்றத்துல. சரி, கிராமங்கள்ல இருக்கக்கூடிய பஞ்சாயத்துக்கள்ல திட்டங்களை உருவாக்க வேண்டும். யார் வேணாலும் வேலை தேடக்கூடியவங்க நான் வேலைக்கு தயாராக இருக்கிறேன், எனக்கு வேலை கொடுங்கன்னு கேட்டா 15 நாளைக்குள்ளால வேலை கொடுக்கணும். அந்த பஞ்சாயத்துக்குள்ள என்ன வளர்ச்சி திட்டத்திற்காக இந்த வேலையை பயன்படுத்துவது என்பதை பஞ்சாயத்து தயாரிக்கும், பஞ்சாயத்தினுடைய முடிவு, வேற யாரும் முடிவு செய்யறதில்லை. இதுக்கு மேல இந்த திட்டத்துலதான் முதலாக இந்தியாவில் ஒரு சோசியல் ஆடிட்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்து ஒவ்வொரு முறையும் இது முறையாக செயல்படுகிறதா என்பதை கண்காணிப்பதற்கான கண்காணிப்பு குழுக்கள் இருக்கிறது. முன்னால ஊழல்கள் இருந்திருக்கலாம், இப்போ அந்த கண்காணிப்பு குழுக்கள் அதை ஒழுங்கா தணிக்கை செய்து அறிக்கை கொடுக்கறாங்க. இந்த ஒன்றிய அரசு இன்னைக்கு சிஏஜி கொடுக்கக்கூடிய அறிக்கைகளையே ஏற்றுக்கிடுறது இல்ல, சிஏஜி அறிக்கை கொடுக்காதுங்கன்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஆடிட் தான் அவங்க நடத்திட்டு இருக்காங்க. சரி, ஆனா இன்னைக்கு இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறதுல என்ன பெரிய பாதிப்புன்னு சொன்னா, இந்த 125 நாள்ன்றது ஒரு மாயமான். யாருக்கும் 125 நாள் வேலை கிடைக்க போறது இல்ல. கடந்த 2 வருடங்களில் வேலை கேட்டவர்களில் வெறும் 7% பேருக்கு தான் 100 நாள் வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. 93% பேருக்கு கொடுக்கப்படவில்லை என்பதுதான் உண்மை. சரி, ரெண்டாவது, ஒன்றிய அரசு இதுவரை அதை சென்ட்ரல் ஸ்கீம்னு வச்சிருந்தாங்க, இப்போ அது சென்ட்ரல் ஸ்பான்சர்ட் ஸ்கீம்னு மாத்துறாங்க. ஓகே, நீங்க சொன்ன மாதிரி 60% ஒன்றிய அரசு கொடுக்கும், 40% மாநில அரசு கொடுக்க வேண்டும். மாநில அரசுல வசூலாகக்கூடிய எல்லா ஜிஎஸ்டியும் அவங்க கலெக்ட் பண்ணிக்கிடுறாங்க. அதுல மிக சிறந்த குறைந்த பகுதி தான் நமக்கு வந்து தமிழ்நாட்டை போன்ற வளர்ந்த மாநிலங்களுக்கு கிடைக்கிறது. உத்தரப்பிரதேசத்திலையும் பீகார்லயும் பல மடங்கு கிடைக்கிறது. அப்படி இருக்கும்போது இந்த மாநில அரசுகள் இந்த 40% பணத்தை தயார் செய்வதற்கும் அது போக அவங்க வந்து அந்த பஞ்சாயத்துக்கான வளர்ச்சி திட்டங்கள்லயும் அவங்க பங்கு போடணும், காசு கொடுக்கணும். அப்ப அதுக்கு எங்க போவாங்க? தமிழ்நாட்டில் அப்ப நீங்க கூடுதலா சாராய கடை தொடங்கி சாராயத்துக்கான வரியை போட்டு அந்த எக்ஸைஸ் டியூட்டியை வச்சுதான் ஏதாவது வருமானம் சம்பாதிக்க முடியும். நீங்க அந்த மாதிரி இந்த திட்டத்தை திணிக்கிறீர்கள். ரெண்டாவது, இந்த திட்டத்துல அந்த கேரண்டி என்பது எடுக்கப்பட்டு விட்டது. நீங்க அப்ளை பண்ணலாம், கிடைக்கலாம், கிடைக்காமல் போலாம். எத்தனை நாள் கிடைக்கும் எந்த உத்தரவாதமும் கிடையாது. அப்போ அந்த அடிப்படை உரிமை என்பது பறிக்கப்பட்டிருக்குது. ஆனால் 125 நாள் அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு சொல்றாங்க. அப்படியா சார்? நிச்சயமாக உறுதிப்படுத்தப்படவில்லை. என்ன ஆதாரம் சார்? பேசும்போது இடையில குறிப்பிடக்கூடாது யாரா இருந்தாலும் சரி. எப்படி உறுதிப்படுத்தப்படலைன்னு சொல்றீங்க சார்? அதை சொல்லுங்க. உறுதிப்படுத்தப்படலைன்னு என்ன ஆதாரத்தை வச்சு நீங்க சொல்றீங்க? ஃபுல்லா படிச்சு பாருங்க.
அதிகபட்சமாக 125 நாள் சொல்லி இருக்கிறதே தவிர 125 நாள் எல்லோருக்கும் கேட்பவர்களுக்கெல்லாம் வேலை கொடுக்கப்படும் என்பது சொல்லவில்லை. அப்ப இதுக்கு முன்னாடி 100 நாள் இதுக்கு முன்னாடி 100 நாள் வேலை கம்பல்சரி ஜாப் ஒண்ணே கிளியர் பண்ணிக்கிறேன். அறுவடை காலங்களிலும் இந்த வேலை கொடுக்க மாட்டோம்ன்றாங்க. சரி, இன்னைக்கு தமிழ்நாட்டையே எடுத்துக்கிடுங்க, விதை விதைக்கும் காலத்திலயும் அறுவடை காலத்திலயும் எல்லாருக்கும் வேலை கிடைச்சிருதா? ஓகே. ஏன் அவங்களுக்கு வேலை கொடுக்க மாட்டோம்னு சொல்லியாச்சுன்னாங்க, அது கொஞ்சம் நிறைய பேருக்கு வேலை இல்லாமல் போயிருது. ஓகே. அப்போ நீங்க இந்த 125 நாள் சொல்லுகிறது என்பது அது ஒரு மாயமானே தவிர யாருக்கும் கிடைக்க போறதில்லை. அதுக்குதான் நான் புள்ளிவரம் சொல்றேன். கடந்த 2 வருடங்களில் இந்த அரசினுடைய ஆட்சியில் இந்தியா முழுவதும் உள்ள வேலை வாய்ப்புல எவ்வளவு பேருக்கு கொடுத்திருக்காங்கன்னு சொன்னா, வேலை கேட்டவர்களில் வெறும் 7% பேருக்கு தான் கொடுத்திருக்காங்க. ஓகே. அந்த 100 நாளே கொடுக்காதவங்க எப்படி இப்ப 125 நாள் கொடுத்துட போறாங்க? சார், எனக்கு ரொம்ப 60% தான் கொடுப்போம், 40% மாநில அரசு கொடுக்கணும்னா மாநில அரசு எப்படி கொடுக்கும்? சார், எனக்கு தாமஸ் பிராங்கோ சார், எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க சொல்றீங்க மன்ரேகா திட்டத்தில் நாடு முழுவதும் வேலை கேட்டவர்களில் வெறும் 7% பேருக்கு மட்டும்தான் வேலை வழங்கப்பட்டிருக்கிறது அப்படின்ட்டு. ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இணையதளத்தினுடைய இன்றைய பக்கம் சொல்கிறது 12.16 கோடி ஆக்டிவ் மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. பயன்பெற்ற ஹவுஸ் ஹோல்டு அப்படின்னா 4,72,00,000 அப்படின்ட்டு. இது வெறும் வேலை வழங்கப்பட்டவர்களில் 7% பெயருடைய கணக்கு பட்டியல் மட்டும்தானா சார்? கடந்த 2 வருடங்களில் இந்த 7% பேருக்கு தான் வேலை கிடைத்திருக்கிறது என்பது அரசாங்கத்தினுடைய அறிக்கையிலேயே இருக்குது. ஓ, இது நானாத்து கண்டுபிடிச்ச ஒரு அறிக்கை இல்ல, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இல்ல, அரசனுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் சொல்றேன். ஓகே. ஏன்னா அது கொஞ்சம் கொஞ்சமா நீர்த்து போகைவதற்கான முயற்சியை செய்துட்டு இருந்தாங்க. சில மாநிலங்கள்ல இன்னைக்கும் மேற்கு வங்காளத்துக்கு கொடுக்கல, தமிழ்நாட்டுல பணம் கொடுக்கறதுல டிலே பண்றாங்க, கேரளாவில டிலே பண்றாங்க. எதிர்கட்சி வேலை செய்யக்கூடிய ஆட்சியில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களிலும் இந்த எப்படியெல்லாம் நீர்த்து செய்ய முடியுமோ அதுக்கான முயற்சியை செய்ததன் விளைவாகத்தான் ஒரு 7% பேருக்கு தான் வேலை கிடைச்சிருக்கு. 93% வேலை கேட்டவர்களுக்கு வேலை கிடைக்கல. ஓகே. இனி அறுவடை காலத்துல வேலை கொடுக்க மாட்டோம், விவசாய காலத்துல கொடுக்க மாட்டோம்னா இன்னும் நிறைய பேருக்கு வேலை கிடைக்கவே செய்யாது. அதே மாதிரி அவங்க திட்டங்கள் இப்ப எதுக்கு தான் கொடுக்கலாம் அப்படின்றத பஞ்சாயத்துகளுக்கு அவங்க இப்ப சொல்லிடுறாங்க, இந்த ஸ்கீம்னா தான் கொடுப்போம், மற்றனா கொடுக்க மாட்டோம். ஓகே சார். இதுக்கு முன்னால பஞ்சாயத்துகளுக்கு அந்த சுய உரிமை இருந்தது, அவங்க தேவையின் அடிப்படையில அவங்க திட்டம் வகுக்கலாம் என்பது, அதுவும் இன்னைக்கு பறிக்கப்படுகிறது. ஓகே சார். ஓகே சார். தாமஸ் பிராங்கோ சார், நாங்க பார்க்கக்கூடியவர்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் சார் இந்த நிகழ்ச்சியை நாங்க 2வது முறையாக எடுக்கிறோம். எதிர்கட்சிகள் போராட்டத்தை அறிவிச்சிருக்குங்கிறதுனால எடுக்கல சார். ராத்திரி 12 மணி வரை பார்லிமெண்ட் நடக்குது, 12 மணி நேரம் போராட்டம் நடத்துகிறார்கள். ஆனாலும் அசராமல் ஒரு சட்டத்தை இந்த அரசாங்கம் பிடிவாதமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. என்னை எவ்வளவு புல்லிங் பண்ணாலும் நான் இதை கண்டெல்லாம் அசர போவது கிடையாது அப்படின்ட்டு அவ்வளோலாம் சிவராஜ் சிங் சௌகான் பேசுவாரான்ட்டுலாம் எனக்கு தெரியல. அவ்வளோ பேசிட்டு அவரு இந்த சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க சார். இது என்ன சொன்னாலும் இதை இவர்கள் திரும்ப வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கா சார்? இல்லை ஏதாவது இதுல மாற்றங்கள் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கா? அதாவது ஒரு விவசாய தலைவர் பேசினாரு, விவசாயிகளுடைய தலைவர், ஒரு 5 minutes எக்ஸ்ட்ரா. ஆனா இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் விவசாய சங்கங்கள், விவசாய தொழிலாளர் சங்கங்கள் இந்த சட்ட திருத்தத்துக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு இருக்காங்க. சரி, இந்த பில்ல திருப்பி வாங்குவாங்களான்றதுக்கு விவசாயிகள் தான் விவசாயிகளுடைய கூட்டமைப்பு சம்யுக்தா கிசான் மோர்ச்சா, அதோட சேர்ந்து மத்திய தொழிற்சங்கங்கள், நரேகா சங்கர்ஷ் மோர்ச்சான்னு ஒரு அமைப்பு இருக்கு. இந்த 3 அமைப்புகளும் சேர்ந்து அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. அடுத்த பாராளுமன்ற தொடர் நடக்கக்கூடிய நேரத்துல மீண்டும் டெல்லியை நோக்கி செல்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றல, அதையும் சேர்த்து இதையும் சேர்த்து அவங்க ஒரு பெரிய போராட்டம் நடத்துவதாக அறிவித்திருக்கிறார்கள். நிச்சயமாக அந்த போராட்டம் வெற்றி பெறும். இந்த சட்டம் திருத்தப்பட வேண்டும். மகாத்மா காந்தியினுடைய பெயர் திருப்பி கொண்டு வரணும். வேலைக்கான உத்தரவாதம் என்பது இன்னைக்கு பறிக்கப்பட்டிருக்கிறது. அது மீண்டும் கொண்டு வருவதற்காக நிச்சயமாக போராட்ட வடிவங்களின் மூலமாக எதிர்கட்சிகளும் சரி
தொழிற்சங்கங்களும் விவசாயிகள் சங்கங்களும் சேர்ந்து அதை சாதிக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஓகே சார், ஓகே.